பாண்டிச்சேரி இஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார் ஆல்கஹால். பட் பாண்டிச்சேரியில் வாழற யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஆல்கஹால் குடிக்கிறதோ இல்லை, அதுக்கு அடிக்ட் ஆகிறதோ இல்லை. ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நான் இருக்கேன்னா என்னோடய முன்னோர்கள் வந்து அந்த ஆல்கஹாலால் தந்த வழிகள் வந்து என்னை வந்து அது உள்ள வந்து ஆல்கஹால் வந்து குடிக்கிறதுக்கோ அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கோ வந்து போகிறதுக்கு வந்து முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் ஒரு 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாருன்னா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவர் குடிக்க தான் போய்க்கிறார் சொல்லிட்டு. அது வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களோட மனசுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து, நம்ம அப்பாவுக்கு எதுவும் ஆகிடுமோ, அவர் எங்கேயோ கீழே வந்துடுவாரோ, யார்கிட்டயா போய் சண்டை போட்டுருவாரோ, எங்கேயோ பிரச்சனை ஏற்றுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல வந்து ஒரு பயமாகவே இருக்கும். இந்த பயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. வீட்டில் இருக்க நம்மளுக்கு தான் தெரியும் அது. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச பர்சனே வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிக்காமல் இருக்கும்போது நார்மலாக இருப்பாங்க. ஆனால் குடித்ததுக்கப்புறம் அவங்களே வந்து நம்ம வெறுக்கிற அளவுக்கு அந்த ஆல்கஹால் வந்து அவங்களுக்கு பண்ணும். நம்மளுக்கும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பக்கம் வெறி கூட வரும். அவங்கள போட்டு அடிக்கலான்னு கூட தோணும். ஏன்னா பேசினதே பேசிகிட்டு இருப்பாங்க. பாசத்தை பொழியிறன்ற பேரில் ரொம்ப பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ நம்ம முன்னோர்கள் நம்ம பண்ண இதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து குடிக்கிறதில்ல. இப்போ குடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்க முன்னோர்கள் வந்து குடிக்காமல் டிசிப்ளினாக இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். இப்போ இவங்க குடிக்கிறவங்க அவங்க பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த கஷ்டத்தை வந்து தெரியும். அவங்க பசங்க கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குடிக்கிறவங்க இதுமாரி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு சிம்பாலிக்காக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.